வியூவர்ஸ், பிரியாணி பண்ணியாச்சு, பச்சடி பண்ணியாச்சு. இன்னைக்கு கத்திரிக்காய் பண்ணலாமா? அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 5 கத்திரிக்காய், வேர்க்கடலை ஒரு ½ பவுல், 5 காஞ்ச மிளகா, ஒரு 4 டீஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்லிம்மில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அது இப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு பாதி ரோஸ்ட் ஆன உடனே என்ன பண்ணுங்கள், எள் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. வெள்ளை எள் எடுத்து நல்லா ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்கள் ஸ்லிம்லேயே வச்சு. இது ரோஸ்ட் ஆன உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இதிலேயே ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எடுத்து இதில் போட்டால் அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், வெந்தயம், கடுகு, மிளகு எல்லாமே ஒரு ½ டீஸ்பூன் போடுங்க. மிளகு ½ டீஸ்பூன் எல்லாமே போட்டுட்டு எல்லாம் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 பெரிய வெங்காயம் அதை எடுத்து போட்டுட்டு அது கூடயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணுற ட்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த 3 தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போட்டோடனே மஞ்சத்தூள் ½ டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லிம்மில் வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். அப்போ தான் டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இதாகும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் டொமேட்டோ எப்படி ஸ்மாஷ் ஆகிருக்கு, நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. வெங்காயம் தக்காளி ஆயில் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்புக்கு காரக்குழம்புக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, கொத்து கத்திரிக்காய் மாதிரி, அந்த மாதிரி நல்லா 5 கத்திரிக்காயும் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு ஸ்லிம்லே இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் குழம்புக்கு அரைக்கணும் இல்லையா, அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, இது வீட்டில் நம்ம குழம்புக்கெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தனியா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பவுட்ரு, அதை ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு ½ டம்ளர் அந்த மாதிரி தண்ணி விடுங்க. ½ டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச ஐட்டம்லாம் கிரைண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ ஸ்லோ பண்ணி மூடி போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து தனித்தனியாக உடஞ்சி இந்த மாதிரி வந்துடும். சாஃப்டாக நல்லா வெந்துடும். ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.